வணக்கம் நண்பர்களே. 29/6/2026 கேஎலுக்கான ஒரு கெஸிங் தான் எடுத்துருக்குறோம். வாங்க அது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 28/6/2026 வந்த ரிசல்ட்டு நாம் எடுத்துருந்தோம். எப்படி வந்துருந்துச்சுங்கிறத பார்த்துருவோம். 28ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு 30:44. நமக்கு கொஞ்சம் கூட மேட்ச் ஆகலை. தொடர்ந்து 2வது நாள் தோல்வி. அதனால் இந்த கெஸிங்கில் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே ட்ரிக்கில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் அதே ட்ரிக்கில் தான் எடுத்துருக்கிறேன். தொடர்ந்து 3 நாள் சக்ஸஸ், 2 நாள் ஃப்ளாப்பு. சரிங்களா? உங்கள் கெஸிங்கில் எப்படி வருதுன்னு பார்த்துக்கங்க. மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கங்க. சரிங்களா? வீடியோ டிஸ்க்ளைமர் பார்த்துங்க. நோ பெட்டிங், நோ கேம்பிளிங், ஒன்லி என்டர்டைன்மெண்ட். திஸ் வீடியோ ஒன்லி கேரளா ஸ்டேட். இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டங்கள் எதுவுமே நடக்கவில்லை. இந்த வீடியோ கேரளா மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே. 29ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் நான் ஆல்போர்ட் சிங்கிள் நம்பர் 4 தான் வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். தொடர்ந்து 2 நாள் ஃப்ளாப்பு. சரிங்களா? தொடர்ந்து 2 நாள் ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு அட்டகாசமான வின்னிங் வந்துச்சு. அதே மாதிரி 2 நாள் ஃப்ளாப் ஆகிருக்கு. அதே ட்ரிக்கு தான். அதனால் 2 நாள் ஃப்ளாப்புங்கிறனால இன்றைக்கி அட்டகாசமாக கை கொடுக்குறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கங்க. ஆல்போர்ட் சிங்கிள் நம்பர் 4 தான் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி 4 அடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இன்றைக்கி ஏ போர்டெலாம் சிங்கிள் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஏ போர்டு பி போர்டுலாம் சிங்கிள் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? பார்த்துக்கங்க உங்கள் கெஸிங்லலாம் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஏ போர்டு 4 மட்டும்தான் கொடுத்துருக்கேன். சென்ட்ரு போர்டுலையும் 7 மட்டும்தான் கொடுத்துருக்கேன். சி போர்டில் 1, 9 2 நம்பர் தான். மொத்தத்தில் 4 நம்பர் தான் எடுத்துருக்கிறேன். அதுவும் ஏ போர்டு சிங்கிள் நம்பர், பி போர்டு சிங்கிள் நம்பர், சி போர்டில் 1 தான் ஸ்ட்ராங்கு. 471 தான் வரணும். சப்போர்ட்டு நான் பெண்டிங்கில் 9 இறக்கணாலும் இறக்கலாமன்ட்டு ஒரு 9 சப்போர்ட்டாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஏன்னா சிங்கிள் ஷாட்டாக இல்லாமல் டபுள் ஷாட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 47-74 ஸ்ட்ராங் எடுத்துருக்கிறேன். உங்கள் கணிப்பில் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கங்க. சரிங்களா? 47-74 2 நாள் ஃப்ளாப்புக்கு அப்புறம் கட்டாயம் சக்ஸஸ் ஆகிருக்கு இந்த ட்ரிக்கு. அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக வர வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம்தான். சரிங்களா? ஏபிபிசிஎஸ்சியில் கரெக்டாக இதில் 8 செட்டு வச்சுருக்கேன். 49-94, 41-14, 71-17, 79-97 வச்சுருக்கேன். உங்கள் கணிப்பில் இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கங்க. சரிங்களா? பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 செட்டு தான். 471, 479 2 செட்டு தான் வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஆனால் அதிகப்படியாக ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறனால தான் சிங்கிள் நம்பராக கொடுத்துருக்கேன். சரிங்களா? உங்கள் கெஸிங்கில் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணுங்கள். நன்றி.